அறம் இருந்ததுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிராமம்னா அவ்வளோ எரிச்சலாக நினைக்கிறோம். ஆனால் கிராமத்தில் எவ்வளவு அறம் இருந்தது தெரியுமா? பிள்ளைச்சோறு அப்படிங்கிற வார்த்தை நம்ம சவுத்தில் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்களில் இந்த வார்த்தை உண்டா என்னன்னு தெரில. ஒரு தெருவில் ஒரு சாதாரண ஏழை குடியானவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க குழந்தை பெற்றிருக்காங்கன்னு வைங்க. குழந்தை பத்து ஒரு 10-20 நாள் தான் ஆயிருக்கும். கணவன் எங்கேயோ வேலை தேடி கூலி வேலைக்காக போயிருப்பான். மூத்த குழந்தை ஒரு 2 வயசுல இருக்கும். இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுவா, ஒரு கும்பாவை இந்த மூத்த குழந்தைகிட்ட கொடுத்து, அந்த தெருவிலே யார் கொஞ்சம் பணக்காரங்களோ அவங்க வீட்டை சொல்லி அங்கே போய் புள்ளச்சோறு வாங்கிட்டு வா தம்பிக்கு அப்படிம்பாங்க. 20 நாள் ஆனால் தம்பி சாப்பிடவா போகிறான்? பிறந்து 20 நாள் தான் ஆயிருக்கு. இந்த பிள்ளையும் அதை நம்பி வாங்கிட்டு போய் அந்த பணக்கார வீட்டு வாசலில் நின்று, தம்பிக்கு பிள்ளைச்சோறு கொடுப்பீங்களா அம்மா சொன்னாங்க, வாடி உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய கும்பா வாங்கி அது நிறைய சோறு வச்சு நிறைய பூண்டு போட்டு செஞ்ச எலும்பு குழம்பு ஊற்றி சைடில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி, இந்தா கொண்டு போய் அம்மாட்ட கொடுன்னு அந்த அம்மா கொடுக்கும். இந்த பிள்ளை வாங்கிட்டு வரும். இந்த பிள்ளைச்சோறு அந்த 20 நாள் குழந்தைக்கு இல்லை, 20 நாள் குழந்தையை பெற்றெடுத்து அடுத்த வேளை சாப்பாடு தனக்கும் இல்லாமல் மூத்த பிள்ளைக்கும் இல்லாமல் இருக்கிறாள் இல்லையா, அவளுக்குத்தான் அந்த பிள்ளைச்சோறு. இது யாரையும் சொல்லி காட்டவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவளே மறுநாள் இந்த குழந்தை போகாட்டி கூட அந்த அம்மா வீட்டுக்கு வரும். ஏன்னா மணி 12:30 உன் அவளை காணும், அவள் தூங்கிட்டா, எழுப்புனாலும் எந்திக்க மாட்டுக்கா, கொடு அந்த கும்பாவை, நான் சோறு போட்டு கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ தன்னுடைய தெருவில் யாரோ ஒரு வயிறு பசித்திருக்கும் போது என் வீட்டு வயிறுகள் நிரம்பக்கூடாது என்று நினைத்த அறம் ஒரு காலத்தில் நம் கிராமத்தில் எல்லா தெருக்களிலும் இருந்தது. அதனால தான் குரானில் ஒரு வசனம் வரும், அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் உண்ணுகிறவன் இஸ்லாமியன் அல்ல என்று ஒரு வார்த்தை வரும். அதனால தான் அவங்க நோன்பு இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு தானே நோன்பு இருக்கிறாங்க, சாயந்தரம் அவங்களுக்கு தானே பசிக்கும், அவங்க தானே சாப்பிடணும். ஆனால் அந்த தெருவில் இருக்கிற எல்லா சமயத்துக்காரங்களுக்கும் நோன்பு கஞ்சி கொடுத்து தாங்கள் சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கும் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது என்றால் இது அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. எவ்வளவு விஷயங்கள் சக மனிதனுக்கு இதை சொல்லி காட்டவே மாட்டாங்க யாரும். எவ்வளவு சண்டை அவங்களோட வந்தாலும் இதை சொல்லி காட்ட மாட்டாங்க, இதை மனசுக்குள்ள யாரும் வச்சிருக்கவும் மாட்டாங்க. இது போற போக்கில் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு செயலாக இந்த அறம் சார்ந்த செயல்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், தர்க்கத்துக்கு அப்பால். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தர்க்கம் பண்றோம் இல்லையா, இது சரியா இது தப்பான்னு தர்க்கம் பண்றோம். தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு ஒரு கதை எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். அவர் ஒரு சிந்தனை வச்சுக்குவாராம், நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக நம்ம எல்லா செயலையுமே எப்படி தீர்மானிப்போம், இது வெற்றி இல்லைன்னா தோல்வி. என்ன ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு இது வெற்றி இன்னைக்கு இது தோல்வி அப்படிதான் நினைப்போம். அவர் எப்படி நினச்சிக்குவாராம், எந்த வேலைக்கு போனாலும் சரி, எதை எய்ம் பண்ணி போனாலும் சரி, இது தோத்துரும் அப்படின்னு நினச்சி போவாராம். வெற்றி நினச்சி போய் அது தோல்வியான தானே தோல்வி, இது தோல்வின்னு நினச்சி போவாராம், தோத்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்குவாராம்.